Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்க லேண்ட்ல இருக்கக்கூடிய மண்ணோட தன்மையை எப்படி ஆன்லைன்ல வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்தியாலயே வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் முதல் இடத்துல வந்து தமிழ்நாடு தான் வந்து பாத்தீனா இந்த மண் வளத்தை வந்து ஆன்லைன்ல செக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீனா கொண்டு வந்திருக்கிறதா வந்து நியூஸ்ல வந்து சொல்லிருக்காங்க. பிரஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு மண்ணோடைய நிலத்தை எப்படி வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதுக்கான கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த வில்லேஜ் சைடில் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போகிறேன். இந்தியாவில் முதல் முறையாக இணையதளம் மூலம் மண் விவரங்களை பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம் மு.க. ஸ்டாலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மண்ணுக்கு ஏற்ற மகசூலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தணும், பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மண் வளத்தை வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து டிவைஸ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் ஒவ்வொரு பீப்புளுமே வந்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லேண்டில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த சர்வே நம்பரை வச்சு ஈஸியாகவே உங்களுடைய மண்ணோடைய தன்மை என்ன, அது எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது, எவ்வளோ மண்ணில் சத்துக்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்டோட வெப்சைட் லிங்க் தான் அது. tnagriculture.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், கீழே வந்து சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து டு நோ யுவர் சாயில் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. உங்களுடைய மண் தன்மை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்கள் மண் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு நேம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் நேமை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்வே நம்பர், அதாவது வந்து உங்களுடைய பட்டாவை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் வந்து சர்வே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே நம்பரை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண போகிறது கிடையாது. லேண்ட் ஓனர் நேம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். அந்த சர்வே நம்பரில் யார் எல்லாமே வந்து இருக்கிறாங்களோ அவங்க பேர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான மண் வளத்தோடைய தன்மை வந்து இந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மண் தன்மை என்ன, உட்பின் நிலை, மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து, இந்த இது மக்கிற தன்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ நல்லதா இல்லை வந்து பாதிப்புக்கு உள்ளதா, குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த அக்ரிகல் லேண்ட்லாமே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகசூல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய உரங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்துவாங்க. அந்த உரத்தை வந்து மண் தன்மையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உரம் வந்து அதிகமாக போடணுமா இல்லை கம்மியாக போடணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம். இந்த மண் தன்மையை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய லேண்டில், அதாவது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வயல்களில் வந்து எவ்வளோ வந்து மகசூல் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ உரங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இதை வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இதை ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு போட்டு வச்சு எடுத்து வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து லேமினேட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது, நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறதான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் மண் தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு டிவைஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.